ஏன்பா தம்பி, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா நீ நடனா அமைதியாவே உட்கார்ந்துருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்ச நாளாவே என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் எடுக்கிற முடிவு எல்லாமே என்னோட மனசார எடுத்த முடிவா தான் இருந்திருக்கு. அப்படிதான் ஆனந்தியும் நான் வேணான்னு சொன்னேன். ஆனா அவளை என்னால மறக்க முடியாதுன்னு தெரிஞ்சேதான் நான் அப்படி சொன்னேன். எல்லாம் சரிதான்ப்பா. இப்போ உன் முடிவு என்ன? உன் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொல்லு. ரொம்ப நல்லதா போச்சு. அந்த பொண்ணே வந்துருச்சு. இங்க பாரு தம்பி, உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். அமைச்சர் ஐயாலாம் இருக்காரு, அவரு முன்னாடி வச்சு நேருக்கு நேரம் அந்த பொண்ணை பாரு. உன் மனசுல அவ இல்லைன்னா இந்த சபையில வச்சே சொல்லிடு. இந்த பிரச்சனையை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு நான் உத்தரவாதம் வாங்கிக்கிறேன். என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு உனக்கு வேண்டாமா? அந்த பொண்ணு மேல உனக்கு காதலே இல்லையா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு.